தமிழக விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன். பொதுவாக நம்ம உள்ளத்தனை வச்சு நம்ம என்ன பார்ப்போம்னா, நிறையா வந்து மீன் எம்எல்ஏ பஞ்சகம் மாதிரி இயற்கை எடுப்பதை பற்றி பார்ப்போம். அப்புறம் அன்னாசி நாற்றுல பற்றி நிறையா பார்ப்போம். அன்னாசி நாற்று எப்படி நடவு செய்யலாம், எந்த மண்ணுக்கு வரும், ஸோ அது விற்பனை பார்த்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்ச நாள் வந்து நர்சரி ஆரம்பிச்சிருக்கு, யூடியூப் நர்சரின்ற நேமில். ஸோ அந்த இப்போ நம்ம நர்சரி நிறைய எக்ஸோட்டிக் பிளான்ஸ், அது வந்து அரிய வகை பழம் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய கஷ்டம் வந்துன்னா உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான மாம்பழங்கள் இருக்குது, அதோட வெரைட்டி என்ன, அது நேம் என்ன, அது எப்படி இருக்குலாம் கேட்டிருக்காங்க. ஸோ சுருக்கமாக பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், நம்ம இந்தியன் வெரைட்டி, ரொம்ப பெஸ்ட்டு வெரைட்டிங்க. நல்லா பெருசாக ஒரு காயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ 800 கிராம் 900 கிராம் சாதாரணமாக வரும். 1.5 கிலோ கூட ஒரு காய் நல்லா பெருசாக காய்க்கூடியது. நம்மக்கிட்ட நல்லா ஹெல்த்தி பிளான்ஸ் அவைலபிள் இருக்கும், ஓகேங்களா. நமக்கு இந்த 6 அடி செடி நம்ம 500 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு பீஸ் கடாலும் கொடுக்குறோம், 100 பீஸ் கடாலும் கொடுப்போம். இமாம் பசன் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸ் அவைலபிள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டான பழம். அதே மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ணி வச்சுன்னா ஒரு 15 அடிக்கு மேலே ஹைட்டு போகாது, நிறையா கொத்து கொத்தாக காய்ச்சிட்டே இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மல்லிகை வெரைட்டி. இது வந்து பழத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நல்லா ஃப்ளஷ்ஷு நல்லா இருக்கும். உள்ள நல்ல பெஸ்ட் வெரைட்டிங்க. நம்மகிட்ட மல்லிகா பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுவும் 500 ருபீஸ் தான். நல்ல பெரிய செடிகள். இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. என்ன சொல்லுவாங்கன்னா ரத்னகிரி அல்போன்ஸான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு வெரைட்டி. இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி, அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வெரைட்டினா அது அல்போன்ஸா தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப அலாதியான சுவை. நம்மக்கிட்ட அல்போன்ஸாகவும் பாருங்கள் எல்லாம் ப்ரூன் பண்ணியே இருக்குது, கட் பண்ண செடிங்களே. அதை வந்து எல்லாம் 6 அடி 7 அடிக்கு மேலே இருக்குது செடிங்க. ப்ரூன் பண்ணியெல்லாம் புஷ் அடிச்சிருக்கு. ஸோ இதுவும் நம்ம 500 ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம், பெரிய செடி. இது விவசாய பர்பஸ் வந்து ரேட் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக மாறும். இது வந்து நான் ரீட்டைல் பர்பஸ், ஒரு செடி 2 செடி வரக்கு சொல்கிற ரேட்டு. ஸோ நான் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸோட்டிக் வெரைட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மயில பிங்க் வெரைட்டி. நாம்டாக் மயில பிங்க்லாம் கொஞ்சம் ரேரு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 அடி 2 அடி நிறைய செடிகள் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நாம்டாக் மைன்றது வந்து ஒரு தாய் வெரைட்டி. வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான மைங்கள் நாம்டாக் மை ஒன்று. நாம்டாக் மை கோல்டு இருக்குது, பர்பிள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, அப்புறம் வந்து க்ரீன் இருக்குது, ஒயிட்டு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாம்டாக் மையில் பர்பிள் வெரைட்டி. நல்ல பெஸ்ட் வெரைட்டி. ரொம்ப அதிகமான ஃப்ரெஷ் டேஸ்ட், வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமிலியான வெரைட்டி, ஓகேங்களா. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 kg மேங்கோன்னு சொல்லுவாங்க, புருணை கிங் மேங்கோன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக நம்ம தோத்தாபுரி மேங்கோ இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டு மாங்கா, அது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டான மேங்கோ தான். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அடுத்தா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க. பேரே பர்பிள் மேங்கோ தான். இது ஒரு வெரைட்டி. காய் வந்து பார்க்க நல்லா பர்பிள் கலரில் நல்லா குண்டாக இருக்கும். இது இந்த நாம்டாக் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து பர்பிள் மேங்கோ குண்டாக இருக்கும். நல்லா கலர் நல்லா ரெட்டும் நிலமும் கலந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்பிள் மேங்கோ நம்மகிட்ட அவைலபிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ் நான் பண்ணி கொடுப்பேன். அடுத்தா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி ரெட் ஐவரின்னு சொல்லுவாங்க. ஐவரினா தந்தம், யானை தந்தம். ஸோ இது ரெட் ஐவரினா யானை தந்தம் மாதிரி வந்து நல்லா பெரிய பெரிய காய்கள் நல்லா நீட்டாக உங்களுக்கு காய்க்கும். இதோட இலையில பார்த்தா தெரியும், தந்த வடிவில் இருக்கலாம், நீட்டாக ரொம்ப லீஃபு. நீங்கள் இந்த வெரைட்டி பார்த்தாலும் கண்டுபிடிச்சா லீஃப் நல்லா நீட்டாக வரும், ஓகேங்களா. சின்ன சின்ன பிளான்ட் தான். நம்ம ரெட் ஐவரி பெரிய பிளான்ட் இருக்குது, 6 அடியில் இருக்க பிளான்ட் இருக்குது, 8 அடி 9 அடியில் நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இருக்கிற பிளான்ட் இருக்குது. அதுவும் நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேசர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட வெரைட்டி. ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெரைட்டி. ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இப்போ அல்போன்ஸா மாதிரி இது ரொம்ப விரும்பி மக்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அது அந்த கேசர் ஃபுட் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு 500 ருபீஸ் தான் வரும், ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க பராமாசின்னு சொல்லுவாங்க. ஆல் சீசன் வெரைட்டி, தாய் வெரைட்டி. உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக காய் வேணும், கமர்ஷியல் பர்பஸுக்கு வேணும், இல்லை நான் வருஷம் ஃபுல்லாக மாங்காய் சாப்பிடுவோம், மாம்பழம் சாப்பிட்னா இது வந்து காய்க்கும் பெஸ்ட்டு, பழமும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. பராமாசி. ஸோ நம்மகிட்ட அது வந்து நல்லா 6 அடியிலே ஃப்ளவரோடய வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. பாருங்கள் எல்லாம் பூவோட பிஞ்சோட இருக்குது. நீங்கள் பார்க்குற வெரைட்டிலாம் வந்து பார்த்தா நாம்டாக் மைங்க. இது நாம்டாக் மை க்ரீன் வெரைட்டி. நம்மக்கிட்ட 7 அடியிலே வந்து நல்லா பெரிய மெச்சூர் பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நாம்டாக் மை கோல்டு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கோட்டூர் குணம் இருக்குது, ஃப்ளவரோட கோட்டூர் குணம் இருக்குது, மூவாண்டர், இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து உங்களுக்கு ஃப்ளவரோட இருக்குது. கோட்டூர் குணம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வெரைட்டி, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ரெட் ஃப்ளஷ் மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி. நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். இனிப்பான சுவை, ரொம்ப இனிப்பு சுவை இருக்கும், லைட்டாக ஃபைபர் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து செங்காவரிக்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த திருவனந்தபுரத்தை பகுதி மக்கள். இது பொதுவாக எல்லாத்தையும் கிடைக்காது. இப்போ நிறையா மக்கள் தேடக்கூடிய ஒரு வெரைட்டி கோட்டூர் குணம், ரெட் ஃப்ளஷ். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க, நிறைய பேர் கேட்கக்கூடிய வெரைட்டி. இங்கே பாருங்கள் ஃப்ளவரோடைய ஒரு சில வெரைட்டிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலப்பாடின்னு சொல்லுவாங்க. மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க. பாருங்கள் நிறையா பூ பிஞ்சு வந்திருக்கு, இப்போ தான் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் எல்லாம் பூ வந்திருக்கு. உங்களுக்கு மாடியோட ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி. நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம். பழம் வந்து பார்த்தா சீக்கிரம் பழுத்த மாதிரி லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம காலப்பாடி மேங்கோ நம்மகிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது, ஸ்டாக் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஹைட்டு போகாது, பெருசாக மேக்ஸிமம் அது சின்ன சைஸ் தான் இருக்கும். ஆனால் சீக்கிரம் வந்து அந்த ஸ்டெம் வந்து பெருசாகாது. ஒரு 5 அடி 6 அடி நம்மகிட்ட ஸ்டெம் ரெடியாக இருக்குது, ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது, ஓகேங்களா. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா
சோனியா வெரைட்டின்னு சொல்லுவாங்க. சோனியா மேங்கோ இது வந்து கேரளாவில் ஒரு ஃபேமஸான மேங்கோ. நல்லா பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட சோனியா மேங்கோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா ஹைட்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 9 ஃபீட் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேங்கோ பிளாக்ன்ற பாருங்க பனானா மேங்கோ அதில் டாக்லேயே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டெம் பாருங்கள். நான் உள்ள போய் காமிக்கிறேன். நல்லா கையால் கூட்டி பிடிக்கிற அளவு பெரிய ஸ்டெம் இங்கே பாருங்கள். இது வந்து பனானா மேங்கோ ரொம்ப எக்ஸோட்டிக் வரல. இது ஒன்று நல்லா புஷ் நம்ம கட் பண்ணி நல்லா 3 கால் 4 கால் புஷ் அடிச்சது. இங்கே பாருங்கள் 1 2 3 எல்லாமே ப்ரூன் பண்ணி கிளை பிரிஞ்சுது. அதான் நீங்கள் வந்து போய் மாடிலேயோ இல்லை வீட்டு ரோட்லேயோ வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு காய்க்கு ரெடி ஆகும். எல்லாம் வந்து நல்லா கிளை பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பனானா மேங்கோ வந்து ரொம்ப எக்ஸோட்டிக்லி அது வந்து டாப்பில் இருக்க வெரைட்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனானா மேங்கோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான கேரளா வெரைட்டிங்க. குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம இமாம் பசந்தை ரொம்ப சொல்லுவோமோ அது மாதிரி இதுவும் பெருசாக கலர் பெருசாக மாறாது. தோல் ரொம்ப திக்காக இருக்கும். சீக்கிரம் வந்து ஒரு புழுக்குள்ளே பூச்சி அட்டாக் பண்ணாது. இந்த மேங்கோ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெஸ்ட்டு வெரைட்டி சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ குழம்பு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி 7 இருந்து அவைலபிளாக இருக்குது. இல்லாமல் நம்மகிட்ட நாம்டாக் மை பிங்க் இருக்குது. நாம்டாக் மையில் வந்து கோல்டும் நம்மக்கிட்ட வந்து பெரிய செடியாக அவைலபிள் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த பார்க்குற வெரைட்டி வந்து மியாசாக்கி. ரொம்ப ரொம்ப எக்ஸோட்டிக் வேர்ல்டு வைடில் வந்து நம்பர் 1 சொல்லுவாங்க. ஜப்பான் வெரைட்டி. ரொம்ப சுவையான வெரைட்டி. நம்ம இந்தியன் கிளைமேட் நல்லா அடாப்ட் நல்லா காய்க்குது. ஆனால் காய் கம்மியாக தான் போடுது. பட் ரொம்ப ரொம்ப இது ரேட் அதிகம். அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய மார்க்கெட்டில் ஆட்டாலும் வேர்ல்டு வைடில் வந்து இது கிலோ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் விற்பாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது பெருசாக ரேட் இல்லை. ஆனால் விரும்பி மக்கள் பண்ணுறாங்க. அதை 2 லட்சம்லாம் விற்காது. இவ்வளோ விற்ற மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. பெருசாக நல்லா ரேட் போகுது, அவ்வளோ போகாது. ஆனால் மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. நம்மகிட்ட ஒரு அரிய வகை பழம் இருக்குன்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெஸ்ட் ரேட். இதெல்லாமே பட்டிங் பண்ணுதுங்க. உங்களுக்கு பாருங்கள் ஸ்டெம்மெல்லாம் டேரெக்டாகவே இருக்கும். வி பட் பண்ணது கூட இல்லை, ஸ்டெல்லாம் பட்டிங் பண்ணுது. உங்களுக்கு பட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டோட பெஸ்ட்டு. மேங்கோவில் வந்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க. பட்டிங் வி பட்டிங் ஃபஸ்ட் இடம் வந்து பெஸ்ட்டு வந்து பட்டிங், 2வது வி பட்டிங், 3வது தான் வந்து அப்ரோச் கிராஃப்டிங் சொல்லுவோம். நம்மகிட்ட இதெல்லாம் வந்து பட்டிங் வெரைட்டியே இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்குறது இன்னொரு சூப்பரான வெரைட்டிங்க. எல்லோரும் தேடக்கூடிய வெரைட்டி சில்லி மேங்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரெட் ஐவரி ஃபேமிலி சேர்ந்தா அது. மேங்கோ பார்க்க வந்து சில்லி மாதிரி ரொம்போண்டு இருக்கும், சின்னதாக இருக்கும். அதில் வந்து விதை வந்து பெருசாக இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மேங்கோ. இது வந்து நம்ம வீபெட் பண்ணதை நம்ம ஸ்டாக், ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸோட்டிக்ன்றதால வந்து இது நம்மக்கிட்ட பட்டிங்கில் கிடைக்கல. வீபெட் பண்ணது நம்மகிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது. இது இல்லாமல் நம்மக்கிட்ட பிளாக் கஸ்தூரி மேங்கோ இருக்குது. அப்புறம் வந்து ஆல் சீசன் தாய் மேங்கோ இருக்குது. ஹார்ட் டு ஈட்டுன்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் வெரைட்டி. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா மேங்கோ ரெட் வெரைட்டி. ஸோ நம்மகிட்ட அந்த வெரைட்டி ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குண்டாக இருக்கும், காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மகிட்ட சின்ன பிளான்லேருந்து இப்போ ஸ்டாக் சின்னது, புதுசு வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாம் 8 அடி 7 வந்து பெரிய பெரிய பிளான்லாம் நம்மகிட்ட ஹார்ட் டு ஈட்டு வருது. இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி குயின் சொல்லுவாங்க, அது வந்து ரெட் ஃப்ளேஸ் மேங்கோ. ஸோ நம்மகிட்ட அது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புனாசா அருணிமான்னு சொல்லுவாங்க, ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இது ஆக்சுவலி வந்து அமரப்பள்ளி இன்னொரு மேங்கோ சேர்ந்த வெரைட்டி. புஷா அருணிமான்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. மேக்ஸாரி ஸ்டாக் இருக்காது. ஸோ அதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் வருது. இது இல்லாமல் நம்மக்கிட்ட புளிக்காத மேங்கோன்னு சொல்லி கேரளாவில் ஃபேமஸ் வெரைட்டி இருக்குது. அது இருக்குது. காட்டிமான் மேங்கோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாண்டன் மேங்கோ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு 25 வெரைட்டி மேங்கோஸ் இருக்குங்க. இதெல்லாம் இப்போ நியூ ஸ்டாக்காக வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் வருது. ஸோ உங்களுக்கு நம்ம யூடியூப் நர்சரியில் சிங்கிள் பீஸ் நீங்கள் கேட்டால் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். உங்களுக்கு இல்லை பல்காக வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தயாராக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து இல்லை உங்கள் நிலத்துலேயே வந்து பெஸ்ட்டாக அமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு நிறையா பிளான்ஸ் வேணும்னா நம்ம அமைச்சு கொடுக்கணும் தயாராக இருக்கும். நம்ம யூடியூப் நர்சரியில் நிறையா பெஸ்ட் வெரைட்டி மேங்கோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் வீட்டு தோட்டம் அமைக்கணும், இல்லைனா வந்து பெருசாக மாடி தோட்டம் அமைக்கணும், நம்ம லோக்கலில் அமைச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், பெரிய பெரிய மேங்கோ ட்ரீ ஒரு 15 அடியில் வேணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். இல்லை உங்களுக்கு உணவு காடு மாதிரி அமைக்கணும், நம்ம எல்லா மேங்கோ ட்ரீஸும் வச்சு அமைச்சு தரோம். இப்போ நிறையா பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எல்லா மேங்கோ கலந்து வந்து ஒன்று உணவு காடு மாதிரி வச்சு தரோம், நம்ம தயாராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு மேங்கோ வேணும் நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் அனுப்புவோம். பல்காக வேணும், நிறையா வேணும், உங்களுக்கு டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. நம்ம யூடியூப் நர்சரியில் மேங்கோ பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸோட்டிக் இடம் ரம்பூட்டான் இருக்குது, அபியூ, மேங்கோஸ்டைன், அச்சச்சோரோ, அவகோடோ அப்படின்னு நிறையா வச்சு 100க்கும் மேற்பட்ட எக்ஸோட்டிக் பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான பிளான்ஸ் நம்மகிட்ட நிறையா வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் கேட்லாக் அப்டேட் ஆகிருக்கு. உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.